அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்ட வல்லுனர் வீரம் மிகுந்த விவசாய சங்கம் ஒரு 50 ஆண்டுகளாக தொண்டு புரிந்த மிஸ்டர் விவசாயி அவர் பெயர் சுவாமிநாதன். அவர் இன்றைக்கு செல்வி அவர்களின் சேனலில் பேட்டி கொடுத்திருக்கிறார். அருமையான வீரம் நிறைந்த வீரம் செறிந்த பயங்கரமான இன்டர்வியூன்னு சொல்லலாம். திரு சுவாமிநாதன் அவர்கள் சட்டம் அதிகமாக படித்தவர் போல் தெரிகிறது. சட்ட வல்லுனர் என்றும் அவரை சொல்லலாம். சட்டத்தை பற்றி யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் திரு சுவாமிநாதன் அவர்கள் நாமக்கல்லில் தான் இருக்கிறார். தற்போதைக்கு மிஸ்ஸஸ் ஷெல்வி அவர்களின் வீட்டில் இருக்கிறார். நேத்திக்கு வந்தாராம் மிஸ்ஸஸ் ஷெல்வி அவர்களை பார்க்க. இன்றே அவருக்கு 2ஆம் நாளே அவர் பேட்டி கொடுத்து விட்டார். அருமையான பேட்டி. தமிழ் விளையாடுகிறது. சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள் நிறைய கருத்துக்களை சொன்னீர்கள். பல வீரம் நிறைந்த வீரம் சொரிந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையாகவே தமிழக அரசுக்கும் நீதிபதிகளுக்கும் பயங்கரமான வீரம் நிறைந்த மிரட்டல்கள் கொடுத்தீர்கள். ஓய், நான் சொன்னதை நீ கேட்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் என்ற ரேஞ்சுக்கு தூய தமிழில், அழகிய தமிழில் சட்டம் பற்றி, சட்டத்தை வைத்து இருக்கும் அரசு நீதிமன்றங்களை எல்லாம் காயாமையா என்று கண்ணா பின்னாம் என்று திட்டி தீர்த்தீர்கள். சூப்பர் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. சுவாமிநாதன் அவர்களே, உங்களை புகழத்தான் இந்த வீடியோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. இப்போது இந்த பேட்டியை வீடியோகிராஃப் பண்ணது யார் என்று சொன்னீர்கள்னால் நல்லாயிருக்கும். யார் கேமரா, அதாவது ஃபோன் கேமராவோ ஏதோ ஒரு கேமராவோ, அதை வைத்து யார் நீங்கள் பேசிய அற்புதமான வரிகளை வீடியோவில் ரெக்கார்ட் செய்தார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தால் சித்தி செல்வி அவர்களின் ஆஸ்தான கேமராமேன் யார் என்று எங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் வடிவேலு அவர்கள். ஸோ இன்னொரு கேமராமேன் யாராவது இருக்கிறார்களா? அவர் ராமலிங்கம் அவர்களா, இல்லை சந்தோஷா அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு சித்தி செல்வியின் புகைப்பட கலைஞர், வீடியோகிராஃபர் யார் என்று எங்களுக்கு தெரிந்திருக்கும். நாங்களும் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜுடன் கொஞ்சம் மூளையை வளர்த்து கொண்டிருப்போம். சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். உங்களிடம் சட்டம் பற்றி நிறைய கேள்விகள், டவுட்டுகள் என்னிடம் இருக்கிறது. அதை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். சுவாமிநாதன் அவர்களே, சட்டத்தை அரசு வைத்திருக்குமா இல்லை நீதிமன்றம் வைத்திருக்குமா? நீதிமன்றத்திடம் தானே சட்டம் இருக்கிறது. தப்பு செஞ்சால் நீதிமன்றம் தானே தண்டிக்கும், இப்படித்தானே எல்லோரும் சொல்வார்கள். நீங்கள் யாரை திட்டிக் கொண்டிருந்தீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா நீதிமன்ற நீதிபதிகளையும் சொன்னீர்கள். தமிழக அரசையும் திட்டிக் கொண்டிருந்தீர்கள். திமுக அரசை நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்க. ஆமாம் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, சித்தி செல்வி அவர்களுக்கு நியாயம் கொடுக்காத, நீதி கொடுக்காத திமுக அரசுக்கு எதற்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டீர்கள் என்பதையும் சொல்லியிருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். அப்புறம் மிஸ்டர் சட்ட வல்லுநரான திரு சுவாமிநாதன் அவர்களே, நிரபராதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, யாரை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? நிரபராதிகளை தண்டித்து விட்டார்களா காவல்துறையினர்? யார் அந்த நிரபராதிகள் என்று சொல்ல முடியுமா உங்களால்? அந்த சக்தி ஸ்கூலை எரித்து நாசம் செய்தார்களே 650 பேர். அந்த 650 பேரையா நீங்கள் நிரபராதிகள் என்று சொன்னீர்கள் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே? ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 650 பேர் ஸ்கூலை நாசம் செய்தார்கள் அல்லவா?
அவர்கள் லேசுப்பட்டவர்கள் இல்லை தெரியுமா? அவங்க அடித்த அடியில் போலீஸ் ஒருத்தருக்கு கோமா ஸ்டேஜ்லேருந்து இன்னும் வெளியில் வரலையாம். இருக்கிற போலீஸெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம். நீங்கள் தானே சுவாமிநாதன் அவர்களை சொன்னீங்க, ஒரு கிராமத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 50 போலீஸ் வருவாங்க, அது அடக்க முடியலன்னா 500 பேர் வருவாங்க, அப்புறம் இராணுவத்தினர் வருவாங்க, இவங்கெல்லாம் அந்த இடத்த வந்து கட்டுப்படுத்தணும் அடக்கணும்னு சொன்னீங்களே மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அந்த ஸ்கூலை அடித்து நொறுக்கும் பொழுது, நாசம் செய்யும் பொழுது அந்த போலீஸ்காரர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையாம் தெரியுமா மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே? அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சாம். அந்த கூட்டத்தின் தலைவி யார் என்று கேட்கும் பொழுது சித்தி செல்வி அவர்களைத்தான் சொல்கிறார்கள் எல்லோரும். உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ வருத்தமான விஷயம் தெரியுமா இது? உங்களுக்கு ரொம்ப பிடித்த சித்தி செல்வி அவர்கள்தான் இந்த கூட்டத்தின் தலைவியாம். அவர்களை அரெஸ்ட் செய்ய முடியாமல் தான் அந்த 650 பேரையும் அரெஸ்ட் செய்திருக்கிறார்களாம். இன்னொன்று மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, அந்த 650 பேரும் 10 வருஷம் அவங்க வாழ்க்கை போய்விட்டதாம். அவங்க முழு வாழ்க்கையும் போய்விட்டதாம். அவர்களால் எந்த வெளிநாட்டுக்கும் செல்ல முடியாதாம். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்களாம் எல்லோர் மீதும். அந்த 650 பேரும் எந்த வெளிநாட்டிற்கும் வேலைக்காகவோ எதற்காகவும் செல்ல முடியாதாம். பாஸ்போர்ட்டை முடக்கிவிட்டார்களாம். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அரசு வேலைக்கும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாம். அவர்கள் அரசு வேலை எதுவும் எழுதக்கூடாதாம், எதிலும் இருக்கக்கூடாதாம். இப்படியெல்லாம் தடை விதித்திருக்கிறார்கள் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அவர்களா நிரபராதிகள்? சொல்லுங்கள். உங்கள் வீட்டை ஒரு 20 பேர் வந்து அடித்து நொறுக்கி எரித்து சாம்பலாக்கினால் அவர்களை விட்டுவிடலாமா மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே? உங்கள் வீட்டை எரித்து நாசமாக்கிய அந்த நபர்கள் எல்லோரும் நிரபராதிகள் அல்லவா? அவர்களெல்லாம் அப்படியே விட்டுவிடலாமா? போலீஸ் எதுவும் செய்ய வேண்டாம் அல்லவா? ஜஸ்ட்டு எங்களுக்கு ஒரு டவுட்டு மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. சட்டம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் கேட்கிறேன். சித்தி செல்வி அவர்களின் வீட்டை ஒரு 20 பேர் வந்து அடித்து நொறுக்கி நாசம் செய்தால் அந்த 20 பேரையும் நிரபராதிகள் என்று விட்டுவிடலாமா மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே? சட்டம் தெரிந்த வல்லுநராகிய மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும், நியாயம் சொல்ல வேண்டும், நேர்மை சொல்ல வேண்டும், எல்லாம் சொல்ல வேண்டும். அப்புறம் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள் ஒரு சூப்பரான பஞ்ச் டயலாக் ஒன்று சொன்னீங்க. யூ கவர்மெண்ட், பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் த பப்ளிக், இப்படி என்று சொன்னீர்கள். எனக்கும் ஒரு பஞ்ச் டயலாக் தெரிகிறது மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. யூ விவசாயம், விவசாயம், விவசாயி, விவசாயி, விவசாயம். அதை இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லணும்னா யூ அக்ரிகல்ச்சர், ஃபார்மர், அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஃபார்மர். சூப்பராக இருக்கிறதா என்னுடைய பஞ்ச் டயலாக் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே? அப்புறம் சித்தி செல்வி அவர்கள் உங்களுக்கு வடை, பாயசம், பஜ்ஜி, சொஜ்ஜி எல்லாம் கொடுத்தார்களா? டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டீர்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? பயங்கரமாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பஞ்ச் டயலாக்கோடு பெரிய பட்டிமன்றத்தில் பேசுவது போல் நீங்கள் பேசினீங்கள். இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் தோணித்து. என்னவென்றால், நீங்கள் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. டிவிக்களிலெல்லாம் நிறைய பட்டிமன்றங்கள் ஓடும் அல்லவா? அங்கே போய் நீங்கள் போய் உங்களுடைய வீரதீர பேச்சுக்களை அங்கே போய் பேசினீர்கள் என்றால் உங்களை எல்லோரும் பாராட்டுவார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். சூப்பராக பேசினதால் நாங்கள் உங்களுக்கு யூடியூபில் சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற விருதை சக்தி ஸ்கூல் சார்பாக கொடுக்கிறோம் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அப்புறம் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உண்மையாகவே ரவிக்குமார் அவங்க பசங்க எல்லாரும் நிரபராதிகள் தான் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. இந்த பொண்ணு தற்கொலை தான் செய்து கொண்டிருக்கிறாள் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. நீங்கள் வந்து கொலை என்று சித்தி செல்வி சொல்வதை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அவர்கள்
சட்டம் தன் கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்கணும் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. சித்தி செல்வியை தவிர யாருமே அந்த ஸ்கூலை பழிக்கவில்லை. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து அந்த ஸ்கூல் மாணவிகள்லேருந்து எல்லோருமே ஸ்கூல் பக்கம்தான் நிற்கிறார்கள். அதே போல் அந்த ஸ்கூலில் படித்த அத்தனை மாணவர்களின் பேரண்ட்ஸும் அந்த ஸ்கூல் பக்கம்தான் நிற்கிறார்கள். அதனால் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே, ஒரே ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்றதுக்காக சித்தி செல்வி பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு வீரதீர பேச்சை பேசுகிறேன் என்று போலீஸில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு என்று சொல்வதால் போலீஸும் உங்கள் வீடியோவை பார்த்தால் உங்களை கைது செய்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்பாவியான நிரபராதியான உங்களை போலீஸ் கைது செய்து விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அப்புறம் யூடியூப்பில் சிறந்த பேச்சாளர் நீங்கள் தான் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. சட்டத்தை பற்றி மேலும் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் உங்களிடம் கண்டிப்பாக கேட்கிறேன் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களே. நன்றி.